இன்னைக்கு இங்க இருக்கக்கூடிய சௌராஷ்டிரா மக்கள் ஒரு பக்கம் நாம் இணைத்துக் கொண்டிருக்கிறோம். பட்டை வளர்க்க வேண்டும் என்று பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சில்க் சமக்ரா அப்படின்னு ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறாங்க. குறிப்பாக பட்டு நெசவாளர்களுக்கு வரக்கூடிய நூல் விலையை குறைத்திட இந்த சில்க் சமக்ரா திட்டத்தின் மூலமாக கிட்டத்தட்ட கடந்த 9 ஆண்டுகள்ல 115 கோடி ரூபாய் அவர்களுக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்னொரு பக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பொழுது என்னெல்லாம் வாக்குறுதி கொடுத்தாங்கன்னு பாருங்க. நெசவாளர்களுக்கு தனி கூட்டுறவு வங்கி அமைப்போம் என்று சொன்னார்கள். ஒரு செங்கலை கூட வைக்கவில்லை. விசைத்தறி நெசவாளர்கள் இருந்து பள்ளி சீருடையை வாங்குவோம் என்று சொன்னார்கள். அதிலும் நூல் கொள்முதல் நிலையம் அமைக்கப்படும் என்று சொன்னார்கள். அதுவும் நெசவாளர்களை தொடர்ந்து வஞ்சிக்கக்கூடிய ஒரு அரசு இருக்குன்னா அது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு தான் என்பதை மிக விளக்கமாக தீர்க்கமாக என்னால் சொல்ல முடியும். சகோதர சகோதரி, நம்முடைய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஆரம்பத்திலிருந்து ஒரே வசனத்தை பேசிட்டு இருக்கார். அவரே அவருக்கு பட்டம் சூட்டிக் கொள்கின்றார் நம்பர் 1 முதல்வர் என்று. தமிழகத்தை நம்பர் 1 மாநிலமாக மாற்றி காட்டுவேன் என்று சொல்கின்றார். இன்னைக்கு உண்மையாலுமே தமிழகத்தை நம்பர் 1 மாநிலமாக எதுல மாற்றி வச்சிருக்காருன்னா கடன் வாங்குவதிலே தமிழகத்தை நம்பர் 1 மாநிலமாக மாற்றி இருக்கின்றார். இந்தியாவிலே அதிகமாக கடன் வாங்கிய மாநிலமாக 7,53,000 கோடி ரூபாய் கடன் தமிழகம் வாங்கியிருக்கிறது. நாம தான் நம்பர் 1. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஆட்சிக்கு வந்த பொழுது கடன் வாங்கியதிலே 3வது இடத்தில் இருந்த தமிழகம் கடந்த 28 மாதத்துல 1.5 லட்சம் கோடி ரூபாய் கடன் வாங்கி முதலிடத்துக்கு வந்திருக்கின்றோம். இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா குடிப்பதிலே சாராயம் குடிப்பதிலே டாஸ்மாக் குடிப்பதிலே தமிழகத்தையே நம்பர் 1 மாநிலமாக மாற்றி காட்டி இருக்கின்றார். திமுகவுடைய முதல் தலைவராக இருந்து தமிழகத்தினுடைய முதல் திமுகவுடைய முதலமைச்சராக இருந்த அண்ணாதுரை அவர்கள் அவங்ககிட்ட போய் கேட்கிறாங்க, ஐயா இந்த டாஸ்மாக் திரும்ப திறப்போம், அப்ப டாஸ்மாக் என்கின்ற பெயர் இல்லை, தமிழகத்திலே மதுவை அனுமதிக்க வேண்டும் என்று சொன்ன பொழுது அண்ணாதுரை அவர்கள் சொல்லுகின்றார், மதுவினால் வரக்கூடிய வருமானம் குளித்து போன தொழில்நோயாளி கையில் இருக்கக்கூடிய வெண்ணெயை போன்றது அண்ணாதுரை அவர்கள் சொல்லுகின்றார். மறுபடியும் கேளுங்க, மதுவினால் வரக்கூடிய வருமானம் என்பது புளித்து போன தொழுநோயாளி கையில் இருக்கக்கூடிய வெண்ணெய்க்கு சமம். எந்த காரணத்திற்கும் கூட தமிழ்நாட்டிலே மதுவை அனுமதிக்க மாட்டேன் என்று அண்ணாதுரை சொன்னார். ஆனா இன்னைக்கு மு.க. ஸ்டாலின் அவர்கள் மதுவிலிருந்து வரக்கூடிய வருமானத்தை வைத்து ஆட்சி நடக்க வேண்டும் என்று சொல்லுகின்றார். இன்னைக்கு கிட்டத்தட்ட 44,000 கோடி ரூபாய் டாஸ்மார்க்கில் அரசுக்கு வரக்கூடிய வருமானம் எக்ஸைஸ் டியூட்டி மூலமாக. இவர்களுடைய நோக்கம் அரசுக்கு வருமானம் வருகிறது என்பது நோக்கம் இல்லை. பாரதிய ஜனதா கட்சி ஒரு வெள்ளை அறிக்கை கொடுத்திருக்கின்றோம். கல்லுக்கடைய குறிப்பாக பனைமரத்தை தென்னை மரத்திலிருந்து வரக்கூடிய பதனி கல்லை எல்லாம் மக்கள் உபயோகப்படுத்த ஆரம்பித்தால் 1,10,000 கோடி ரூபாய் வருமானம் கல்லு தென்னையின் மூலம் வரும் என்பதை ஒரு வெள்ளை அறிக்கையாக கொடுத்திருக்கின்றோம் சகோதர சகோதரி. ஆனால் இங்க 44,000 கோடி என்பது பிரச்சனை இல்லை. டாஸ்மாக் நிறுத்திட்டா 44,000 கோடி வருமானம் குறைந்துவிடும் என்பது பிரச்சனை இல்லை. டாஸ்மாக் நிறுத்திட்டா திமுக அதிபர்கள் நடத்தக்கூடிய மது ஆலையிலே அவர்களுக்கு வரக்கூடிய வருமானம் குறைந்துவிடும் என்பதுதான் பிரச்சனை. குறிப்பாக அண்ணன் டி.ஆர். பாலு அவர்கள் சாராய ஆலை நடத்துறாரு, அண்ணன் ஜெகத் ரட்சகன் அவங்க சாராய ஆலை நடத்துறாங்க, அண்ணன் டி.ஆர்.பி. ராஜா அவங்க சாராய ஆலை நடத்துறாங்க. திமுகவில் இருக்கக்கூடிய பெரும் புள்ளிகளே சாராய ஆலை நடக்கும் பொழுது அரசுக்கு வரக்கூடிய வருமானம் அவர்களுக்கு பிரச்சனை இல்லை. மது ஆலையினால் திமுகவுக்கு வரக்கூடிய வருமானம் குறைந்துவிடக் கூடாது என்பதற்காகத்தான் டாஸ்மார்க்கை தொடர்ந்து நடத்துகின்றார். 5,500 கடைகளுக்கு மேல தமிழகத்தில். இந்த லட்சணத்துல புதியதாக வந்திருக்கக்கூடிய அமைச்சர் அண்ணன் முத்துசாமி அவர்கள் சொல்லுகின்றார், காலங்காத்தால டாஸ்மாக் கடையில மதுவை வாங்கி அவங்க கட்டிங் போடுறதுக்கு நேரமாயிரும், அதனால பொருளாதார சீரழிவு ஏற்பட்டுரும், அதனால அவங்களுக்கு சேஷையில 90 ml பாக்கெட் கொடுக்கலாம் என்று இருக்கின்றோம். காவல்துறை நண்பர்கள் நின்று கொண்டிருக்கின்றார்கள், அவர்களுக்கு தெரியும். இப்ப மதுவினால் ஏற்படக்கூடிய சட்டம் ஒழுங்குதான் காவல்துறையை இரவிலே தூங்க விடாமல் கண்விழித்து வைத்திருக்கிறது. இதுல 90 ml சேஷை பாக்கெட்டையும் கொடுத்துட்டீங்கன்னா சோழி சுத்தமா முடிஞ்சு போச்சு. இன்னைக்கே ஸ்கூலுக்கு குழந்தைங்க எல்லாம் பியர் பாட்டில் எடுத்துட்டு போறாங்க. பாத்திருக்கீங்களா அந்த அநியாயத்தை? பியர் பாட்டில் திமுக வந்த பிறகு பியர் பாட்டில் எடுத்துட்டு போறாங்க. அது உயர்கல்வித்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அண்ணன் பொன்முடி சொல்றாரு, பசங்கள்லாம் அப்படி இப்படித்தான் இருப்பாங்க, அதனால ஆசிரியர்கள் அடிய வாங்கினா கூட அப்படி இருந்து பாடத்தை சொல்லிக் கொடுக்கணும். அந்த அளவுக்கு எல்லா துறைகளையும் கூட கெட்டு குட்டிச்சுவராக்கி வைத்திருக்கின்றார்கள் திமுகவினுடைய தலைவர்கள், அங்கு இருக்கக்கூடிய அமைச்சர்கள். கடனிலே நம்பர் 1 மாநிலமாக, குடிப்பதிலே நம்பர் 1 மாநிலமாக, ஊழல் செய்வதிலும் நம்பர் 1 மாநிலமாக மாற்றியிருக்கின்றார்கள்.
அதனால்தான் மதுரை மண்ணை சார்ந்த அண்ணன் பிடிஆர் அவர்கள் சொன்னார்கள், குறிப்பாக இந்த திமுகவினுடைய முதலமைச்சருடைய மகனும் மருமகனும் 30,000 கோடி ரூபாய் சொத்தை சம்பாதிச்சு வச்சிருக்காங்க. 30,000 கோடி ரூபாய் 27 மாசம். அதுலயும் பிடிஆர் அண்ணன் சொன்னாரு, இவங்க தாத்தா கலைஞர் கருணாநிதி சம்பாதிச்சதை விட இவங்க ஒரு மாசத்துல சம்பாதிச்சிருவாங்க. அதனால் பிடிஆர் அவர்களுக்கு கிடைத்த பரிசு என்ன? துறை மாற்றம். நிதித்துறையிலிருந்து தூக்கி கல்வித்துறையில போட்டு வச்சிருக்காங்க. நீங்க எத்தனை பேர் கிளி ஜோசியம் பாப்பீங்க? ஐயா பாப்பீங்களா கிளி ஜோசியம்? ஐயா பேசுறேன், கடைசியா வர லோக்கல் பிரச்சனை வர்றங்க. நீங்க கிளி ஜோசியம் பாத்தீங்கன்னா கூட கிளி கொஞ்சம் அப்பப்ப பேசும். ஆனா பிடிஆர் அண்ணன் பேசி 4 மாசம் ஆகுது. அவர் காலையில மத்தியானம் நைட்டு 3 முறை பேசுபவரே பத்திரிகைக்கு. இன்னைக்கு பிடிஆர் அண்ணன் 4 மாதமாக வாயை திறக்காம மௌன விரதத்தில் இருக்கார். ஏன்னா அவர் வாயை திறந்தால் அந்த இருக்கிற அமைச்சரவையும் பிடுங்கி விடுவார்கள் என்பது தெரியும். ஏன்னா ஒரே ஒரு உண்மையை சொன்னாரு, அதற்கு கிடைத்த பரிசு என்பது அமைச்சரவை மாற்றம். இன்னைக்கு சகோதரிகள் பெண்கள் இங்க நின்று கொண்டிருக்கின்றனர். ஆமா, உண்மையாலுமே 2014க்கு பிறகுதான் பெண்களுக்கு முழுமையாக சுதந்திரம் கிடைச்சிருக்கு. 1947 கிடைச்ச சுதந்திரம் என்பது அது முழுமையான சுதந்திரம் இல்லை, அது அரசியல் சுதந்திரம். இன்னைக்கு இங்க இருக்கக்கூடிய பெண்கள் மார்த்தட்டி சொல்லலாம், உண்மையான சுதந்திரம் மோடி ஐயா வந்த பிறகுதான் இந்தியாவில் இருக்கக்கூடிய பெண்களை கிடைத்திருக்கு. எப்படி என்று சொல்ற பாருங்க. இன்னைக்கு பொருளாதார முன்னேற்றத்திற்காக மத்திய அரசு முத்ரா கடன் திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 2,02,000 கோடி ரூபாய் 2,02,000 கோடி ரூபாய் முத்ரா மூலமாக பெண்கள் கடன் வாங்கி ஆண்கள் கடன் வாங்கி தொழில் நடத்துறாங்க. இந்த முத்ரா கடன்ல கடன் வாங்கிய ஆண் பெண் சதவீதம் பாத்தீங்கன்னா 68% பெண்கள், 32% ஆண்கள். முதலாக ஒரு பெண் மத்திய அரசினுடைய முத்ரா திட்டத்தில் கடன் வாங்கி தன்னுடைய செய்யக்கூடிய வேலையை விஸ்தாரப்படுத்துறாங்க. ஒரு பெண்களுக்கு தன்னுடைய முழு சுதந்திரம் பொருளாதாரத்தின் மீது கிடைக்கிறது. சகோதர சகோதரிகள், 2014 வரை பெண்கள் இந்தியாவில் மொத்தமாக வைத்திருந்த வங்கி கணக்கு 24 கோடி. 24 கோடி பெண்கள் தான் இந்தியாவில் வங்கி கணக்கு வைத்திருந்தார். இன்னைக்கு 2023 மோடி வந்த பிறகு பெண்கள் வைத்திருக்கக்கூடிய வங்கி கணக்கு 79 கோடி. 1947 இருந்து 2014 வரை 24 கோடி. 2014 இருந்து 2023 வரை 79 கோடி. அதனாலதான் பெண்கள் 100 நாள் வேலை வாய்ப்புக்கு போனீங்கன்னா கூட வார சம்பளம் உங்களுடைய வங்கி கணக்குக்கு வந்து விடுகிறது. யாரும் உங்கள்கிட்ட இருந்து புடுங்க முடியாது. நேற்று மதுரை தெற்கு தொகுதியில் ஒரு அக்கா என்கிட்ட சொன்னாங்க, தம்பி என் புருஷன் குடிக்கிறான், பணத்தை எல்லாம் புடுங்கிட்டு போய் குடிச்சிடறான் தம்பி, கொஞ்சம் பார்த்து இந்த டாஸ்மாக் கடையெல்லாம் மூடு அப்படி. அவங்க என்ன நினைச்சிட்டாங்க, ஏதோ அரசியல் பிரதிநிதி நினைச்சு சண்டை போட வந்துட்டாங்க. நீ ஏன் டாஸ்மார்க்க மூடல? நான் பாட்டி டாஸ்மார்க்க மூணு நான் தான் தொண்டை தலைக்கிறிய கத்திக்கிட்டு இருக்கிறேன் பாட்டியா. நான் அந்த குரூப் இல்ல, நான் இந்த குரூப், நான் தேசிய குரூப், பிஜேபி குரூப். அப்ப இந்த பாட்டி அதே வார்த்தையை சொன்னாங்க, என் புருஷன் பணத்தை புடுங்கிட்டு போயிடறான் தம்பி. இன்னைக்கு இந்த 79 கோடி வங்கி கணக்கு வந்த பிறகு நீங்கள் செய்யக்கூடிய வேலை, உங்களுக்கு வரக்கூடிய சப்சிடி, மானியம், 100 நாள் வேலை வாய்ப்பிலே உங்களுக்கு அரசு கொடுக்கக்கூடிய சம்பளம் அனைத்தும் உங்களுடைய வங்கி கணக்குக்கு வந்து விடுங்க. சகோதர சகோதரிகள், நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள். 2014 வரை இந்தியாவில் 89% பள்ளியில பெண்களுக்கு என்று தனி கழிப்பிடம் இருந்துச்சு. 11% பள்ளியில பெண்களுக்கு என்று தனி கழிப்பிடம் இல்லை. சகோதரிகளே, இன்னைக்கு 100க்கு 100 பள்ளியில பெண்களுக்கு தனி கழிப்பிடத்தை பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஒரு சிறப்பு திட்டத்தின் மூலமா, நீங்க பாருங்க, இவ்வளவு பெரிய நாட்டில் 2014 வரை 11% குழந்தைகள், பெண் குழந்தைகள் அந்த பள்ளிக்கூடத்துக்கு போனா தனி கழிப்பிடம் இல்ல. ஒரு பெண் குழந்தைக்கு தனி கழிப்பிடம் இல்லை அப்படின்னா இயற்கை உபதிக்கு எங்கேயுமா போவாங்க? இன்னைக்கு 100க்கு 100% இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து பள்ளிகளிலும் கூட பெண்களுக்கு மோடி ஐயா கழிப்பிடம் கட்டி கொடுத்திருக்கின்றார். ஒரு பெண் குழந்தைய தைரியமா நீ பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பலாம். சகோதர சகோதரிகளே, 2011-12 இந்தியாவில் மொத்தமாக எத்தனை பெண்கள் சிறு குறு தொழில் செய்தார்கள் பாத்தீங்கன்னா 2,15,000 பேர். 2012 புள்ளி விவர அடிப்படையில் 2,15,000 பேர் சிறு குறு தொழில் செய்தார்கள். இன்னைக்கு 2023 மோடி ஐயா வந்த பிறகு எத்தனை பெண்கள் தொழில் முனைவோர்களாக இருக்காங்கன்னா 17,96,000 பேர். அம்மா 2014 வரைக்கும் பெண்கள் விமானம் எல்லாம் ஓட்ட முடியாதுங்கம்மா, ஃபைட்டர் பைலட் எல்லாம். மோடி ஐயா வந்த பிறகு வான்வெளியிலே நம்முடைய மிக்ரக விமானத்திலும் ரஃபேல் விமானத்திலும் பெண்கள் பறக்க ஆரம்பித்திருக்கின்றார். இதெல்லாம் பெண்களுக்கு கிடைத்த சுதந்திரம் இல்லையா? பெண்களை பாரதியார் எப்ப சொன்னாரு? ஆணும் பெண்ணும் சமம் எப்ப சொன்னாருங்கம்மா? அதை நடைமுறைப்படுத்துவதற்கு ஒரு மோடி தேவைப்பட்டிருக்கின்றார்கள். 2014 இருந்து 23 வரை இந்த 9 ஆண்டுகளிலே
பெண்ணுக்கு கிடைத்திருக்கக்கூடிய சுதந்திரம் என்பது முழுமையான சுதந்திரம். பொருளாதாரத்தின் அடிப்படையிலே ஒரு சுதந்திரம், அரசியல் அடிப்படையிலே சுதந்திரம். அதனால்தான் நான் சொன்னேன் சகோதர சகோதரிகளே, இன்னைக்கு நம்முடைய அமைச்சரவையில மோடி ஐயாவுடைய கேபினெட்ல 11 பெண் அமைச்சர்கள் இருக்கிறார். 11 பெண் அமைச்சர்கள். இந்தியாவில் இந்த அளவுக்கு பெண் அமைச்சர்கள் எங்கேயும் இருக்கிறது. இந்த தொகுதியினுடைய எம்பி பேர் தெரியுமா உங்களுக்கு? யாருக்காவது இந்த தொகுதி எம்பி? விருதுநகர் தொகுதிக்கு வர்றீங்க, திருப்பரங்குன்றம் விருதுநகர் தொகுதி. யாராவது எம்பி பேர் தெரியுமா? சரி, எம்பி பேர் தெரியாதவங்களுக்கு எம்பி பேர் சொல்லிடுறேன். இந்த தொகுதியினுடைய எம்பி பேரு மாணிக்கம் தாக்கூர்னு ஒருத்தர் இருக்கார். அவர் நீங்க எங்கேயும் தேடி எல்லாம் பார்க்க மாட்டார், பார்க்க வேண்டாம். தேடி பார்த்தாலும் கிடைக்க மாட்டார். ஏன்னா அவர் தமிழ்நாட்டிலே இல்லை. பாதி நேரம் டெல்லி அரசியல் பண்றேன்னு சொல்லிட்டு டெல்லியில் உட்கார்ந்து இருப்பார். அந்த உங்க எம்பி நான் சத்தியமா கேட்கிறேன், யாராச்சும் பார்த்திருக்கீங்களா? நீ பார்க்கவே மாட்டீங்க. அந்த எம்பியும் நம்ம மதுரை எம்பி வெங்கடேசன் ஒரு ஜோடி புறா மாதிரி, 2 பேரும் ஜோடியோட தான் சுத்துவாங்க. பிரதமர் மோடி நரேந்திர மோடி ஐயா வச்சுட்டா 2 எம்பி ஒன்னா சேர்த்துக்குவாங்க. 2 பேரும் ஒன்னா சேர்ந்து வீடியோ எடுத்து போடுவாங்க. இந்த 2 எம்பியுமே உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் டோட்டலி யூஸ்லெஸ். அவர்களால் மக்களுக்கு எந்த விதமான பிரயோஜனமும் கிடையாது. மத்திய அரசு கொடுக்கக்கூடிய திட்டத்தை கொண்டு வந்து மக்கள்கிட்டையும் கொடுக்க மாட்டாங்க. உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையும் கூட சரி செய்ய மாட்டாங்க. ஐயா நீங்க பாருங்க, இந்த ராகுல் காந்தி அவர்கள் தமிழ்நாட்டுக்குள்ள வந்தா கம்யூனிஸ்ட் கட்சிக்காரனும் காங்கிரஸ் காங்கிரஸ் சேர்ந்து என்ன சொல்லுவான்னா, ராகுல் காந்தி மாசுதாமா. ராகுல் காந்தி கேரளாக்குள்ள போயிட்டு அதனுடைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய பினராயி விஜயன் என்ன சொல்றாருன்னா, ராகுல் காந்தி இஸ் எ ஜோக்கர் அப்படிங்கிறார். ராகுல் காந்தி ஒரு கோமாளின்னு கேரளாவுடைய முதலமைச்சர் பினராயி விஜயன் சொல்றாரு. அப்ப இங்க இருக்கிற கம்யூனிஸ்ட்காரன் வாயை திறக்க மாட்டான். இங்க இருக்கிற கம்யூனிஸ்ட்காரன் பாத்தீங்கன்னா ராகுல் காந்தி மாசுதாமா. இந்த கம்யூனிஸ்ட்காரங்க கூட்டணியும் காங்கிரஸ் கூட்டணியும் அவ்வளவு மோசமான ஒரு கூட்டணி. தன்னை முன்னிலைப்படுத்துவதற்காக என்ன வேண்டுமானாலும் இவர்களும் செய்வார்கள். இன்னைக்கு கர்நாடகாக்காரன் காவிரியில் தண்ணி கொடுக்க மாட்டேன்னு சொல்லி ஜூலை மாசத்துல நமக்கு 37 டிஎம்சி தண்ணி வந்திருக்கணும். ஜூலை மாசத்துல வரல. இங்க இருக்கிற எம்பி வாய் திறந்தாரா? மாணிக்க தாக்கூர் வாயை திறந்தாரா? அண்ணன் வெங்கடேஷ் அவங்க வாயை திறந்தாங்களா? வாயை திறக்க. இதை தாண்டி இன்னொரு டுபாக்கூர் இருக்கார். யாரா? முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர். ஏங்க பெங்களூருக்கு போனீங்க, பெங்களூருக்கு போகும்போது பிஜேபி காரன் படிச்சு சொன்னோம், அண்ணே பெங்களூர் மீட்டிங்கு போறீங்க, கர்நாடகா சிஎம் சொல்லி தண்ணியை திறந்துட்டு வாங்கனே அப்படின்னு. மீட்டிங் போயிட்டு வாயே பேசாம நேத்து பிரதமருக்கு கடிதம் எழுதுகிறார். பிரதமருக்கு, அண்ணே நீங்க கொஞ்சம் கர்நாடகா சிஎம் சொல்லி தண்ணியை திறந்து. நான் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர் கேட்கிறேன், ஏன்னா 1 வாரமா வாயில கொழுக்கட்டை வச்சிருந்தீங்களா? நாங்கதான் கர்நாடகா போகும்போது சொல்லி விட்டோம்ல, 37 டிஎம்சி தண்ணி ஜூலையில கொடுக்க வேண்டும். கர்நாடகாவுக்கு போறீங்க, அந்த சிஎம்டி டெப்டி சிஎம்டி சொல்லி தண்ணியை திறந்து விட்டா 37 டிஎம்சி தண்ணி வரும், மக்களுக்கு காவிரி தண்ணி வரும். போயிட்டு வந்தாலே பத்திரிகை நண்பர் கேட்கிறார், அண்ணே கர்நாடகாவில் தண்ணியை திறந்துட சொன்னீங்களா? அதை விட முக்கியமான விஷயத்தை பேசுவதற்காக சென்று வந்தேன். இதை விட முக்கியமான விஷயம் துபாய் முதலீடா, ஜப்பான் முதலீடா, சிங்கப்பூர் முதலீடா? இதை விட முக்கியமான விஷயம் என்னென்ன? இப்படித்தான் இருக்கின்றார். மொத்தமாக எல்லோருமே தமிழகத்தை வஞ்சிக்க வேண்டும் என்று எல்லா அரசியல் கட்சிகளும் ஒன்னா சேர்ந்துட்டாங்க. அம்மா இது ஒரு கூட்டணி போட்டிருக்காங்க பாத்தீங்களா? நான் ஜோடி போடுன்னு இந்த சீட்டு கட்டி எல்லாம் போடுவாங்க. அந்த மாதிரி இந்த எதிர்கட்சிகள் 27 பேர் சேர்ந்து ஒரு கூட்டணி போட்டிருக்காங்க. அந்த கூட்டணிக்கு என்னையா பேர் வச்சிருக்கீங்கன்னா INDA பேர் வச்சிருக்காங்க. எங்க பாட்டி சொல்லுவாங்க, நான் பாட்டி கேட்ட, பாட்டி இந்த தெருநாய் வந்து புலின்னு சொல்றது என்ன பாட்டி? அது ஆமாண்ட தம்பி, சில தெருநாய் கோடு போட்டு வந்து புலின்னு சொன்னா நம்மளை ஏமாத்த பாக்குது. ஏங்க இந்தியாவின் மீது பற்றே இல்லாதவர்கள், 10 ஆண்டு காலம் இந்தியாவை கொள்ளையடித்தவர்கள், 2Gயிலிருந்து நீங்கள் செய்யாத ஊழல் கிடையாது, தனி தமிழ்நாடு வேண்டும் என்று கேட்டவர்கள், தனி நாடு வேண்டும் என்று கேட்டவர்கள், ஆர்டிகல் 370 வேண்டாம் என்று சொன்னவர்கள், காஷ்மீர் ஒரு தனி நாடு என்று சொன்னவர்கள், இன்னைக்கு INDA என்கின்ற பெயரை வைத்துக் கொண்டு கூட்டணி வச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு இந்தியாவின் மீது திடீரென்று பற்று வந்து விடுமா? அதை மக்கள் நம்பி ஏமாற போறாங்களா? அதனால இந்த கூட்டணியில நீங்க நம்பி ஏமாந்துடாதீங்கம்மா. இந்த இந்தியா கூட்டணியில காங்கிரஸ் இருக்கு. நேற்று காங்கிரஸ் சுகாதாரத்துறை அமைச்சர் கர்நாடகா தினேஷ் குண்டுராவ் டெல்லிக்கு போறார். டெல்லியில் இருக்கக்கூடிய ஆம் ஆத்மி கட்சி அவங்களை கூட்டிட்டு போய், என்ன இந்த கிளினிக் பாருங்கன்னு, இதை மக்களுக்கான கிளினிக் சூப்பரா இருக்கும் அப்படிங்கிறாங்க. உடனே அதுக்கு கர்நாடகாவுடைய சுகாதாரத்துறை அமைச்சர் தினேஷ் குண்டுராவ் சொல்றாரு, இது என்னங்க கிளினிக் குப்பமா இருக்கு, கர்நாடகாவில் சூப்பரா வச்சிருக்கோம் அப்படின்னு. அதனால இந்தியா கூட்டணிக்குள்ள எல்லாம் காமெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் ஆம் ஆத்மி கட்சி, ஒரு பக்கம் காங்கிரஸ். எந்த காரணத்திற்கும் கூட இந்த கூட்டணியை 2024 உங்க வீட்டு பக்கம் மட்டும் தயவு செஞ்சு விட்டாரு. ஏன்னா வீட்டுக்குள்ள பொருள் பத்திரமா இருக்கவங்க அதான் சொல்றாங்க. அதனால அவங்க
பிரச்சாரத்துக்கு வந்தா கூட வீட்டுக்கு வெளியே நிக்க வச்சு பிரச்சாரம் பண்ண சொல்லும். காரணம், இந்த கூட்டணியை பொறுத்தவரை இந்தியாவை திருடியவர்கள், 10 ஆண்டு காலம் இந்தியாவை சூறையாடியவர்கள், 10 ஆண்டு காலம் ஊழல் செய்தவர்கள், தன்னுடைய குடும்ப ஆட்சிக்கு மட்டுமே ஒரு கட்சியை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் நம்முடைய பாரத பிரதமரை பொறுத்தவரை ஒரு சாமானிய மனிதரும் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக ஆட்சி. அதனால்தான் 9 ஆண்டு காலமாக தமிழகத்திற்கு மத்திய அரசு கொடுத்திருக்கக்கூடிய திட்டம் மூலமாக வந்திருக்கக்கூடிய பணம் 10,76,000 கோடி. அடுத்து திருமங்கலத்துக்கு போறோம், அது முடிச்சு திருமங்கலம் பாய். அவங்க ஒரு அம்மா நேற்று போன் பண்ணாங்க, அண்ணே ஒரு ஸ்டால் போட்டிருக்கேன், அந்த ஸ்டாலுக்கு நீங்க வரணும் அப்படின்னு. என்னதான் ஸ்டால் போட்டிருக்கேன்? 1000 ரூபாய் உரிமை தொகை கிடைக்காத பெண்கள் ஸ்டால் ஒரு ஸ்டால் போட்டிருக்காங்க திருமங்கலம். இவங்க ஏதாவது ஒரு திட்டத்தை முழுமையா கொடுத்திருக்காங்களா? பெண்கள்லாம் போய் நகை அடமான வைங்க, நகை அடமான வைங்க, நீங்களும் கொண்டு அடமான வச்சு. எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் எத்தனை பேருக்கு அந்த நகை கடன் திரும்ப வந்திருக்குன்னா 68% பெண்களுக்கு நகை கடன் தள்ளுபடி கிடையாதுன்னு முடிச்சாங்க சொல்லி. அப்ப 32% பெண்களுக்கு தான் நகை கடன் தள்ளுபடி ஆகும். தாலிக்கு தங்கம் திட்டம் இருந்துச்சு, அதையும் நிறுத்திட்டாங்க. இன்னைக்கு மகளிர் உரிமை தொகைன்னு சொல்லிட்டு திமுக காரங்க பேப்பர் தூக்கிட்டு ரோடோட சுத்திட்டு இருக்காங்க. நான் சொல்றேன் கேளுங்க, அதுவும் வராது. ஏன்னாங்கம்மா, முதலமைச்சர் சொல்லி இருக்கக்கூடிய 7000 கோடி பணத்துல 2500 கோடி ரூபாய் மத்திய அரசுடைய பணம். அந்த பணத்தை எடுக்கிறதுக்கு அனுமதி கிடையாது. அது மத்திய அரசு திட்டத்திற்கு கொடுக்கிற பணம். இவங்க 2340 கோடி ரூபாய் அதுக்கு மாற்றி வச்சிருக்கிறாங்க. ஏங்க, உங்ககிட்ட தான் பணம் இல்லைன்னா யார் பெற்ற குழந்தைக்கு நீங்க பேர் வைக்கிறீங்க? உங்ககிட்ட பணம் இல்லை, அப்புறம் எதற்காக தேர்தல் அறிக்கையில பெண்களுக்கு 1000 ரூபாய் கொடுப்பேன்னு 27 மாசமா 1 ரூபாய் கூட கொடுக்காம எதுக்கு போய் சொன்னீங்க? ஏங்க, நீங்க பெற்ற பிள்ளைக்கு தாங்க நீங்க பேர் வைக்கணும். ஏங்க, நான் சொல்றது சரிதான், சரிதான். ஒரு பணம் இல்லைன்னா எதற்காக தேர்தல் அறிக்கை கொடுக்க வேண்டும்? அப்படிப்பட்ட ஒரு பொய்யான ஆட்சியை நம்முடைய முதலமைச்சர் நடத்தி கொண்டிருக்கிறார். இன்னைக்கு அறிவாலயத்துக்காரங்க அடுத்த 7 மாசம் நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணுங்கம்மா. அதுக்கு அந்த யாத்திரை எடுத்துட்டு போயிட்டு இருக்கிறோம். முன்னாடி 7 மாசம் வந்தோடனே அறிவாலயத்தினுடைய பாஷையில பேசுவாங்க. ஆ அப்படின்னா ஆக்கிரமிப்பு, அக்கிரமம், ஈ இருட்டு, ஊ உருட்டு, ஊ ஊழல், ஏ எகத்தாளம், ஏ ஏமாற்றுவது. அக்கிரமம், ஆக்கிரமிப்பு, இருட்டு, உருட்டு, ஊழல், எகத்தால, ஏமாற்றுவது, இதெல்லாம் பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி கிளம்பி வந்துருவாங்க.